ஏப்ரலில் எவனும் புத்தாண்டு கொண்டாடக்கூடாதுன்றதுக்காக ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் கொண்டாடுறாங்க. ஜனவரி 1ஆம் தேதி முட்டாள் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போது கிறிஸ்து பிறந்த பின்னா கிபின்னா கிறிஸ்து எந்த மாதத்தில் என்னைக்கு பிறந்திருக்கணும்? இப்போ கிமு 1 இருக்கு, கிபி 1 இருக்கு, 0ன்னு ஒரு நம்பர் இருக்கா? இயேசு வந்துட்டு கேப்ரிகானில் பிறக்கிறாரு. கேப்ரிகான்ங்கிறது இப்போ ஜனவரிக்கு இணையான ஒரு காலகட்டம். இயேசு பிறந்துக்கிறாருன்ற அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதத்துக்கு வந்துட்டு ஜனவரி பிப்ரவரின்ற பெயர்கள்லாம் கொண்டு வந்து அதை ஆண்டோட முதல் மாதமாக மாற்றுறாங்க. ஒரு நாட்காட்டியை திருத்திட்டு அந்த திருத்தப்பட்ட நாட்காட்டி அமெண்ட்மெண்ட் ஆனது வந்துட்டு ஜனவரி 1. அந்த நாட்காட்டியின் படி வந்துட்டு புத்தாண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் தான் வரும். வரல, இவங்க ஜனவரிக்கு மாற்றுறாங்க. மாற்றிட்டு அந்த பொதுமக்கள்லேயும் கொஞ்சம் பேருக்கு வானியல் அறிவு இருக்கும் இல்லைங்களா, அவங்க ஏப்ரலில் புத்தாண்டு கொண்டாடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏப்ரலில் எவனும் புத்தாண்டு கொண்டாடக்கூடாதுன்றதுக்காக ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் கொண்டாடுறாங்க. முட்டாள்கள் தினம் கொண்டாடுறாங்க. நீ வந்து வானியல் படி நீ புத்தாண்டு கொண்டாடுறியா, நீ எல்லாம் முட்டாள். இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஜனவரி 1ஆம் தேதி முட்டாள் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ஆண்டு பிறக்கிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இளவேனில்னு ஒரு பத்திரிக்கை வச்சுருக்காங்க இல்லைங்களா, இளவேனில் காலம் பிறக்கிறது தான் ஆண்டு. நம்ம வந்து ரொம்ப ஒரு பனியாக குளிரில் இருக்கிறோம், எப்படா சூரிய வெளிச்சம் வரும்னு நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா. அப்போ சூரிய வெளிச்சம் வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டாட ஆரம்பிச்சிடும். அதுதான் புத்தாண்டு. எல்லா நாடுகள்லையும் அதான் புத்தாண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள் வந்து 2 மாதத்துக்கு பேரே வைக்கல, 60 நாளுக்கு வந்து அந்த கருமத்துக்கு எதுக்கு பேர் வச்சுட்டுன்னு விட்டானுங்க. இன்றைக்கி அந்த கருமத்தில் ஒன்று தான் ஆண்டோட முதல் மாதம், இன்னொன்று வந்துட்டு ஆண்டோட 2ஆவது மாதம். உங்களுக்கு சிக்கல் புரியுது இல்லைங்களா? அப்போது இப்போ இருக்கிற நாட்காட்டிகள் எதுவுமே வானியல் படியான நாட்காட்டிகள் கிடையாது. நாட்காட்டியை உருவாக்குறாங்க, புது நாட்காட்டியை ரோமானியர்கள் உருவாக்குறாங்க. உருவாக்குன பின்னாடி அதில் ஆண்டு சரியாக பிறக்க மாட்டேங்குது. உடனே என்ன பண்ணுறாரு ஜூலியஸ் சீசரு, அவர் வந்து அந்த ஆண்டு முறையை திருத்துறாரு. திருத்தி அந்த புது நாட்காட்டியை வந்துட்டு கிமு 46ஆவது ஆண்டில் கொண்டு வர்றார். ஜூலியஸ் சீசர் கொண்டு வர்றார். கொண்டு வரப்போ சின்ன வேலை ஒன்று பார்த்துட்டார். மாதம் பேரெல்லாம் நல்லா இருக்கு, நம்ம பேர் இல்லையே, ஒரு மாதத்தை பிடி ஜூலைன்னு பேர் வை. ஜூலியஸ் சீசர் பண்ண வேலை தான். அதுக்கப்புறம் அகஸ்டஸ் சீசன் இன்னொருத்தர் வர்றார். ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணார்னா லீப் ஆண்டுன்ற ஒரு முறையை கொண்டு வர்றார். 4 ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு ஒரு நாள் கூட வரும்ன்ட்டு முறையை கொண்டு வந்துட்டு இறந்து போன பின்னாடி நமக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல கணிதம்னாலே ரோமானியர்கள் கிரேக்கர் தான்ட்டு. இப்போ 4 ஆண்டுன்னு சொன்னாங்கல்ல, அது அந்த லீப்பாண்டை சேர்த்தா சேர்க்கலையான்னு சந்தேகம் வருது. லீப்பாண்டை சேர்த்து 4 ஆண்டா சேர்க்காம 4 ஆண்டான்னு குழம்பி என்ன பண்ணுறாங்கன்னா 3 ஆண்டுக்கு ஒரு தடவை லீப்பாண்டு விடுறாங்க. விட்டு கொஞ்சம் காலகட்டத்திலே திருப்பி ஆண்டு சரியாக பிறக்க மாட்டேங்குது, மாற்றி போய் பிறக்குது. அப்போ அகஸ்டஸ் சீசர் ஆட்சியில் இருக்கிறார். அவர்கிட்ட வராங்க. அவர்கிட்ட வந்து நீங்கள் இந்த காலண்டர் திருத்தி கொடுங்க, நீங்கள் திருத்தினா தான் ஒத்துப்பாங்கன்னா அவர் திருத்துறாரு. திருத்திட்டு பார்க்குறாரு, சீசருக்கு வந்து ஒரு மாதம் இருக்குது, நானும் சீசர் தான், எனக்கு ஒரு மாதம் இருக்கணும் இல்லையா, தூக்கு ஆகஸ்ட்னு ஒரு மாதத்துக்கு பேரவை. இவங்க 2 பேருக்கும் ஒரு சிக்கல். இப்போ ஆங்கில மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில நாளில் சில மாதத்தில் வந்து 30 நாள் இருக்கும், சில நாளில் 31 நாள் இருக்கும். இது ஒரு சிக்கல் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இவங்க பேரில் வர மாதம் வந்துட்டு 30 நாள் இருக்கிற மாதம். இப்போ சில மாதத்துக்கு 31 நாள் இருக்குல்ல. நான் ஒரு பெரிய மனுஷன், என் பேர் ஒரு மாதத்தை உருவாக்கியிருக்கேன், அதுக்கு 30 நாள் இருந்தால் என்ன நியாயம்? பார்க்குறாங்க, பிப்ரவரின்னு ஒரு மாதம் இருக்குது, பார்த்துட்டு ஜூலியஸ் சீசர் ஒரு நாளை பிடுங்குறாரு, அகஸ்டஸ் சீசர் ஒரு நாளை பிடுங்குறாரு. பிப்ரவரிக்கு 28 நாள் வந்துருச்சு. இந்த நாட்காட்டி வந்து பகுத்தறிவு நாட்காட்டி இல்லைங்களா. இந்த நாட்காட்டி தான் நீங்கள் உலகம் முழுக்க பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த நாட்காட்டியின் படி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கிபி அப்படின்றாங்க. கிபின்னா என்னங்க அர்த்தம்? கிறிஸ்து பிறந்த பின். அப்போது கிறிஸ்து பிறந்த பின்னா கிபின்னா கிறிஸ்து எந்த மாதத்தில் என்னைக்கு பிறந்திருக்கணும்? ஜனவரி 1 தானேங்க பிறக்கணும். ஆண்டு பேர் கிபி தானே. அவர் எப்படி டிசம்பர் 25 பிறந்தாரு? பரவாயில்லைங்க. இயேசு எந்த வருஷம் பிறந்தாருங்க? சொல்லுங்க. இயேசு இப்போ கிபின்னா அவர் பிறந்த பின்னாடி தானே. அவர் கிபி 1 தானே பிறந்திருக்கணும் இல்லைங்களா? இல்லை கிபி 0 பிறந்திருக்கணும்ல. இப்போ கிமு 1 இருக்கு, கிபி 1 இருக்கு, 0ன்னு ஒரு நம்பர் இருக்கா? நம்ம கணக்கு போடுறோம்ல, ப்ளஸுக்கு மைனஸ்க்கு நடுவில் என்ன வரும்? அதான மேத்தமெட்டிக்ஸு. அப்போ இங்கேயும் 0 காணும். இது ஒரு கால கணக்கு. இதை வந்து நம்ம தலையில் கட்டிட்டாங்க. இப்போ ஐரோப்பிய நாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா அதை வந்து கிபின்னு சொல்ல மாட்டேன்றாங்க, காமன் எரான்றாங்க. பொது ஆண்டுன்னா எல்லா முட்டா பையிலையும் ஏற்றுக்கிட்டானுங்க. அதனால் அந்த ஆண்டு பொதுவாகிட்டு இந்த கருமத்தை மாற்ற முடியல, அதனால் இந்த பொது ஆண்டு இல்லைங்களா. அந்த ஆண்டு தான் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய ஆண்டு பொது ஆண்டுன்னு கிடையாது. ஒரு ஆண்டு இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறப்போ சூரியன் எங்கே இருந்ததுன்றது ராசி, நிலவு எங்கே இருந்ததுன்றது நட்சத்திரம். இவ்வளோதான். இதுக்கு பின்னாடி ஏதாவது மூட நம்பிக்கை இருக்கா?
இதை வச்சுட்டு எவனா ஜாதகம் கணிக்க போனான்னா அது மூட நம்பிக்கை. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஃபுட்பால் நடக்கிறப்போ எலி அந்த ஆக்டோபஸை வச்சுலாம் கணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதற்காக இந்த முறையை எப்படி நம்ம குறை சொல்கிறது? ஒரு வானியல் ரீதியான முறை. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து, கோள்களை பார்த்து, சுழற்சியை பார்த்து தமிழர்கள் கண்டுபிடித்த முறை தான் தமிழருடைய வானியல்ங்கிற ஒரு முறை. இந்த முறை தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இந்த முறை தான் ஆதாரம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வானியலை சொல்லிக் கொடுத்த இனம்ங்கிற ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து நம்முடைய காலக்கணிதத்தில் இருக்குது. ஆனால் இவ்வளவையும் கண்டுபிடிச்சிட்டு நாமே தையில வந்து புத்தாண்டை கொண்டாடணும்னா இதை நாமளே தாரை வார்த்தவர்களாக ஆகிவிடுவோம். அதனால் நண்பர்களே, புத்தாண்டு அப்படின்னா அது வானியல் ரீதியாக சான்றுகளின்படி உண்மையாகவே தமிழறிஞர்கள் சொன்னபடி சித்திரை 1 தான். இதையும் தாண்டி யாராவது புத்தாண்டு கொண்டாடணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா தையில கொண்டாடிக்கிட்டோம். கொண்டாடுறவங்க அன்னைக்கு வந்து கருணாநிதி சொன்ன வழியில் கொண்டாடுறோம், அல்லது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன வழியில் கொண்டாடுறோம், அல்லது ஈவே ராமசாமி அவர்கள் சொன்ன வழியில் கொண்டாடுறோம், அல்லது எதுக்கு நீங்கள் வந்து சித்திரையில் கொண்டாடுறீங்க தையில கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களே மதுரை நாயக்கர், அவங்க வழியில் கொண்டாடுறோன்னு சொல்லலாம். அதற்கு மாறாக ஒவ்வொரு வருஷமும் பாரதிதாசன் சொன்னார் தெரியுமா, மறைமலையடிகள் சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா அவங்களாம் பாவம், அவங்களாம் தமிழறிஞர்கள், அவங்க பேரை வந்துட்டு முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது. இன்னும் சில பேர் கேட்குறாங்க, நாங்கள் தையில வந்துட்டு மரபுரிமை மாதம் கொண்டாடுறோம், அது எதுவும் மாற்றணுமாட்டு. நமக்கு தையும் நம்முடைய நாள் தான் இல்லைங்களா? தையில வந்து நம்ம தை நீராடுதல் கொண்டாடி இருக்கிறோம், தையில வந்து நம்ம பொங்கல் வந்து கொண்டாடி இருக்கிறோம், தங்கியில் வந்து நம்ம போய் கொண்டாடி இருக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா இந்த தை பொங்கலை வந்துட்டு தமிழர் திருநாள்னு அறிவித்தது தமிழறிஞர்கள் தான். அவங்க அறிவித்தப்போ திராவிடர் கழகத்தினர் வந்து நீ தமிழர் திருநாள்னு கொண்டாடக்கூடாது, திராவிடர் திருநாள்னு கொண்டாடுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தமிழர் திருநாள் கொண்டாடுறப்போ ஒரே ஒரு திடலில் ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து திராவிடர் திருநாள் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வயிறு எறியணுங்கிறதுக்காகவது நம்ம தையில தமிழர் திருநாள் கொண்டாடலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதற்காக அந்த தமிழர் திருநாளை நம்ம புத்தாண்டுன்னு சொல்லக்கூடாது. புத்தாண்டு என்பது வானியலை அடிப்படையாக கொண்டது. வானியலை வந்து நம்ம யாருமே மாற்ற முடியாது இல்லைங்களா? வானியல் இப்படி இருக்குன்னா அது அவ்வளோதான். வானியலுக்கு பிறகு தான் நாம் தோன்றணும். நம்ம விருப்பத்துக்கு வந்து நம்ம உலகத்தில் மாற்ற முடியாததில் ஒன்று வானியல். நான் எல்லா மேடைகளையும் சொல்லக்கூடியது தான். இந்த இங்கிலாந்துன்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே வந்து டெசிமல் சிஸ்டம் 1972 கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பென்ஸு அது இது அவுன்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 100 சென்ட் இருக்கிறது ஒரு பவுண்டுன்னு கொண்டு வந்துட்டாங்கல்ல, கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பைசா, நயா பைசா, அணாலாம் இருந்துச்சு. 12 அணா அப்படிலாம் இருக்கும். இப்போ திட்டுறாங்கல்ல, 16 அணா ₹1, 8 அணாக்கு பெற மாட்டேன்னு திட்டுறாங்கல்ல. 8 அணானா 50 காசு, 4 அணானா ₹1, 16 அணானா ₹1. வெள்ளைக்காரங்க காலம் வரைக்கும் இதான் முறை. நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணோம், பைசாவுக்கு மாறிட்டோம். ஆனால் காலத்தை நம்ம அந்த மாதிரி மாற்ற முடியுமா? 100 நிமிஷம் இருக்கிறது 1 மணி நேரம் மாற்று முடியாது. ஏன்னா காலத்தை நம்ம ஒன்றுமே மாற்ற முடியாது. அதனால தான் அது காலம். இது நம்ம எல்லாரையும் விட வலிமையானது காலம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒத்துப்போம், எல்லாம் நான் பண்ண நேரம் சரியில்லை அப்படிமோ. நேரம் சரியில்லைன்னா எதுவுமே சரியில்லை இல்லைங்களா? அப்போ நேரம் என்பது நம்மளுடைய ஆற்றலை தாண்டியது. அப்போ தமிழர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா எதையும் கட்டுப்படுத்த பார்க்கல, புரிஞ்சிக்க பார்த்தாங்க. இது இப்படி இருக்கா, அதை நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறேன், அது இப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறேன்னு தான் நம்முடைய காலக்கணிதம்ங்கிறது உருவாக்கப்பட்டது. அதற்கு மாறாக நான் ஒரு போப்பாண்டவருங்க, நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், நான் ஒரு சீசருங்க, நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், நான் முதலமைச்சருங்க, நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரி கிடையாது. இதன் மூலமாக நமக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறது இல்லை. அதனால் இந்த தமிழர் காலக்கணிதத்தினுடைய வரலாறு கருதியும் இதனுடைய அருமை கருதியும் இது தொடர்பான நிகழ்வுகளை வந்துட்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது போக இது சார்ந்த துறைகளில் உங்கள் குழந்தைங்களை கொண்டு போங்க. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்போ நல்லா கணிதம்லாம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேதிக் மேக்ஸ்ன்னு அவ்வளோ பேப்பர் இருக்குது, வேதிக் மேக்ஸ்ன்னு சொல்லி புத்தகம்லாம் இருக்குது. ஆனால் நான் தேடி பார்க்குறேன், தமிழ்நாட்டுடைய சங்ககால கணிதம்னு ஒரு புத்தகம் இல்லை. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொல்லக்கூடிய அந்த யுகம்ன்றது வேறு, ஆரியர்கள் சொல்லக்கூடிய யுகம்ங்கிறது வேறு, நம்ம சொல்லக்கூடிய யுகம்ன்றது வேறு. ஆரியர்கள் சொல்லக்கூடிய யுகத்துக்கு நிறைய புத்தகம் இருக்குது. தமிழர்கள் சொல்லக்கூடிய யுகம் பற்றி இது வரைக்கும் ஒழுங்காக ஒரு புத்தகம் வந்தது கிடையாது. அப்போது 5127 ஆண்டு பழமையான ஒரு காலண்டர் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதை பற்றி யார் பெருமையாக பேசணும்? இவங்க எல்லாரும் வந்து அதிகபட்சமாக கிரீக்குக்கு மேலே பேச முடியாது. ஒயிட் யாராக இருந்தாங்கன்னாலும் அதிகபட்சமாக வந்துட்டு ரோமனை பற்றி பேசுவாங்க, அப்புறம் கிரீக்குக்கு போவாங்க. கிரீக்குக்கு மேலே உங்களுக்கு வரலாறு கிடையாது. கிரீக்குக்கு முன்னாடி இருந்த மினோவன்னு ஒரு நாகரிகம் இருந்துச்சு. யார் யாருக்காக வந்துட்டு பார்க்க முடியுமோ மினோவன் நாகரிகம்னு போட்டு பாருங்கள். நம்ம ஊரில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு பாவாடை தாவணி கட்டியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி கட்டிட்டு அந்த மினோவன் நாகரிகத்தில் பெண்கள் இருப்பாங்க. ஐயா ஒரிசா பாலவர்கள் மினோவன் நாகரிகத்தில் மீனவன் நாகரிகம்னே கூட ஒரு மேடையில் சொன்னார். எனக்கு அது உடன்பாடான கருத்து தான். இந்த மினோவன் நாகரிகத்தில் இருந்து தான் கிரேக்க நாகரிகம்ன்ற ஒன்றே வருது.
இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தொடர்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் பேச வேண்டிய நாம இதை பற்றி பேசுறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, நாம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கோம், நம்ம திருப்பியே கேட்கல. அப்போ அவனை ஏமாற்றிட்டான்னு நம்ம சொல்ல முடியுமா? நாமளே ஏமாற்றிக்கிட்டோம் இல்லைங்களா? அப்போ இந்த உலகளாவிய தொடர்புங்கிறத நம்ம நிறையா பேசணும். ஒரு காலகட்டத்தில் கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் வணிக தொடர்புன்றது ரொம்ப குறைச்சல். பின்னாடி வந்து கொரியாவை சேர்ந்த ஒரு ராணி வந்து இந்தியாவிலேருந்து வந்தாங்கன்ற செய்தி போன பின்னாடி இப்போ வந்துட்டு அந்த நிறைய அதிகரிச்சிருக்குதா. வெளிநாட்டுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும்னா கொரியாக்காரங்க வந்து பரவாயில்ல நம்ம இந்தியாவுக்கு கொடுப்போம், நமக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்குல்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இந்த மன ரீதியான தொடர்பு, இந்த நெருக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஜப்பான் மொழி ஆய்வு செய்யக்கூடிய சில ஆய்வாளர்களை பார்த்தப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு எப்படி தைப்பொங்கல் கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி ஜப்பானில் கொண்டாடுறாங்கங்க. நம்ம இங்கே பொங்கல் கொண்டாடுறீங்களா, ஒரு ஜப்பானியரை கூப்பிட்டு கொண்டாடக்கூடாது. நமக்கு வந்துட்டு அந்த பரவலாக்கம்ங்கிறதுனுடைய அருமை தெரியலை இல்லைங்களா? அப்போது தமிழ் சமூகம்ங்கிறது இன்னைக்கும் சரி, நேற்றைக்கும் சரி, என்னைக்கும் சரி ஒரு உலகளாவிய சமூகம். உலகம் முழுக்க நம்மளுடைய கொடி பறந்துருக்குது. இப்போ நீங்கள் எகிப்துக்கு போய் பிரமிட் ஆய்வு பண்ணிங்கனாலும் எவனாவது ஒரு தமிழை எங்கேயாவது எழுதியிருப்பான். ஏன்னா எழுத்தறிவு பெற்ற ஒரு சமூகம். நம்முடைய அடையாளத்தை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அடையாளங்கள் அப்படியே இருக்குது. இப்போ ஒரு கொரியா நாட்டுக்கு ஒரு தமிழ் பொண்ணு ராணியாக போகிறா, போயிட்டு அவங்க குழந்தைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது உங்கள் அப்பான்னு கூப்பிடு, இது என்ன அம்மானு கூப்பிடுன்னு சொல்கிறான். இன்றைக்கும் கொரியாவில் குழந்தைங்க அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் அப்பான்றத ஒப்பா அப்படிம்பாங்க, அம்மாவை ஒம்மாம்பாங்க, கொஞ்சம் உச்சரிப்பு மாறுமே தவிர இன்னும் அந்த அம்மா அப்பா தான். அதே மாதிரி வந்துட்டு மாமனாரை சொல்கிறப்பையும் அவங்க வந்துட்டு அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. நம்ம சொல்லுவாங்கள்ல மருமகன் மருமகள்ங்கிற, உண்மையிலே அவங்க மகன் மகள்னு தான் கூப்பிட்றாங்க. கொரியாவினுடைய உறவு முறை பெயர்கள் வந்துட்டு இங்கேருந்து வந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த இரும்பு நாகரிகம் தொடர்பான சில பகுதிகளை நான் எடுத்து பார்க்குறப்போ இப்போ இருக்க துருக்கி பகுதியிலையும் இதே மாதிரி உறவு முறை பெயர்கள் இருக்குது. அம்மா அப்பான்ற உறவு முறை பெயர்கள் வந்துட்டு அன்னை அத்தன்னு இருக்காங்க. அத்தன்னு ஒரு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீழக்கரையில் பாயிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அத்தான்னு கூப்பிடுவாங்க. நான் ரொம்ப நாளாக அது வந்துட்டு வேறு ஏதோ வேற்றுமொழி சொல் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திருவாசகத்தை எடுத்து பார்த்தா அம்மையும் நீ அத்தனும் நீன்னு இருக்கு. அப்புறம் தான் தெரியுது தமிழ் சொல் அத்தன் அப்படின்றது அப்பாவுக்கான ஒரு தமிழ் சொல். அதை ஹிட்டைடுன்ற ஒரு நாகரிகத்தில் இருக்கிறவங்க தந்தை அளிக்கக்கூடிய சொல்லாக பயன்படுத்தியிருக்கிறாங்க இருக்குது. இப்போ அம்மா அப்பான்ற ரெண்டு சொல்லும் எப்படி ஒரு மொழியிலேருந்து போயிருக்கோம்னா, இங்கேருந்து ஒரு தமிழன் போயிருப்பான். போயிட்டு உறவு முறை பெயர்கள் இல்லாத நாகரிகம். இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்காரங்களுக்கு ஆண்டி தான் எல்லாருமே. சித்தியும் ஆண்டி, பெரியம்மாவும் ஆண்டி, அத்தையும் ஆண்டி. இவங்களுக்கு தனித்தனி உறவு முறை பெயர்கள் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது இல்லைங்களா? ஒரு காலகட்டத்தில் அம்மா அப்பான்றதுக்கு உறவு முறை பெயர்கள் இல்லாத காலகட்டம் இருந்தது. அப்படி இருக்கிறப்ப நம்ம தான் போய் சொல்லிக் கொடுக்குறோம், இவங்க வந்து உனக்கு நீ பிறந்திருக்க இவங்க 2 பேருக்கு, அதனால வந்து இவங்க உங்கள் அம்மா, இவங்க உங்கள் அப்பா அப்படின்னு நம்ம முதலாக சொல்லிக் கொடுத்தோம். சொல்கிறாங்களே தமிழனுக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுத்தோன்ட்டு. தமிழன் அடுத்தவனுக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுத்தான். இதற்கான சான்று இருக்குது, வாழும் சான்றுகள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை பற்றிலாம் நம்ம பெருசாக சிந்திக்கிறது இல்லை. இந்த சிந்திச்சு இந்த செய்திகளை கொண்டு போய் கடத்தினாதான் தமிழ் சமூகம் வந்து உலக அளவில் ஒரு மரியாதைக்குரிய சமூகமாக பார்க்கப்படும். இந்த மரியாதைக்குரிய சமூகமாக பார்க்கப்பட்டால் மட்டும்தான் நமக்கான ஆதரவுகள் கிடைக்கும். ஏன்னா தமிழ் சமூகத்து மேலே நாளைக்கு யாராவது ஒரு அநியாயத்தை நிகழ்த்தினாங்கன்னா அதுக்கு வந்துட்டு கொரியாவிலேருந்து கண்டனம் வரணும், ஜப்பான்லேருந்து கண்டனம் வரணும், அதே மாதிரி வந்து கிரேக்லேருந்து கண்டனம் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இருக்க முடியும். இப்போ இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அத்தனை நாடு ஒன்றா போகிறாங்களே, எதுக்காக போகிறாங்க? ஏன்னா அத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய மதத்துக்கும் இஸ்ரேல் தான் தாய் நாடு. இப்போ கம்யூனிஸ்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் அவர் ஒரு யூதர், கிறிஸ்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இயேசு அவர் ஒரு யூதர், அறிவியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரும் ஒரு யூதர். அப்போ நீங்கள் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவராக இருங்க, இல்லாதவராக பொருள் முதல்வாதியாக இருங்க, இல்லை அறிவியல்வாதியாக இருங்க, எல்லாருக்குமே கடைசியில் ஏதாவது ஒரு இடத்துல யூதர்கள் கூட போய் கனெக்ட் ஆகும் இல்லைங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அவங்க அதை முழு வீச்சில் பயன்படுத்துகிறாங்க. உலகளாவிய மக்களுக்கு அவங்க மேலே இருக்கிற பார்வையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவர்களை விட அதிகமாக இந்த சமூகத்துக்கு செஞ்ச நாம அதை எதையும் பண்ணுறதில்லை. அவங்ககிட்ட போய் வேலை கேட்டு நிற்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலையும் போயிட்டு நாங்கள் பொழைக்க வந்திருக்கோங்க, இதுதானே நடக்குது. அப்போது அதை மாற்றணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய சிந்தனை முறையை நம்ம மாற்றணும், நம்முடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றத கோரிக்கையாக வச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.